இரண்டாவதாக 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் நேற்று சமர்ப்பிக்கப்பட்ட அதேவழி நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பது மட்டுமே வழக்கு தாமதத்துக்கு தீர்வாகாது என்ற நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்த கருத்தும் நேற்று கவனத்தை பெற்றது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 2 ஆண்டுகளினால் உயர்த்தும் 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் நீதித்துறை சட்ட திருத்த சட்டம் மூலமும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்காரவினால் நேற்று நாடாளுமன்றில் முதலாம் வாசிப்புக்காக சமர்ப்பிக்கப்பட்டன. இதன்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பதாதைகளை ஏந்தி எதிர்ப்பு தெரிவித்ததால் சபையில் கடும் அரசியல் பதற்றம் ஏற்பட்டது. 22வது திருத்தம் நிறைவேற்றப்பட்டால் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 65 67 ஆகும். மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 63 65 ஆகும். பிரதம நீதியரசர் 67 வயதை அடையும் போது அல்லது அப்பதவியில் 6 ஆண்டுகளை நிறைவு செய்யும் போது இவற்றில் எது முதலில் நிகழ்கின்றதோ அப்போது ஓய்வு பெற வேண்டும். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் ஏனைய நீதிபதிகளின் அதிகபட்ச எண்ணிக்கை 19 24 உயர்த்தப்படும். இதற்கு சமாந்தரமாக முன்வைக்கப்பட்ட நீதித்துறை சட்ட திருத்தம் மேல் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு வயதை 61 63 மாவட்ட நீதிபதிகள் மற்றும் நீதவான்கள் உள்ளிட்ட ஏனைய நீதித்துறை அதிகாரிகளின் ஓய்வு வயதை 62 நிர்ணயிக்க முனைகிறது. மேல் நீதிமன்ற நீதிபதிகளின் அதிகபட்ச எண்ணிக்கையை 110 120 அதிகரிப்பதும் இதில் அடங்குகின்றது. சுமார் 11 லட்சத்துக்கும் அதிகமான வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக கூறும் அரசாங்கம் அனுபவம் மிக்க மூத்த நீதிபதிகளை மேலும் 2 ஆண்டுகள் சேவையில் வைத்திருப்பது வழக்கு விசாரணைகளை விரைவுபடுத்த உதவும் என பாதிக்கின்றது. ஆனால் ஓய்வு பெறும் வயதை உயர்த்துவது மட்டும் தீர்வல்ல என்பதை அமைச்சர் ஏற்றுக்கொண்டுள்ளார். பணியாளர் ஆட்சேர்ப்பு, புதிய நீதிமன்றங்கள், அரச பகுப்பாய்வாளர் திணைக்களத்தின் திறனை அதிகரித்தல், மின்னணு நீதிமன்ற முறைமை மற்றும் குற்றவியல் நடைமுறை சீர்திருத்தங்கள் ஆகியவை ஒருங்கிணைந்து நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதே அவரது நிலைப்பாடு. இந்த அணுகுமுறை தர்க்க ரீதியானது. வழக்கு தாமதம் என்பது நீதிபதிகளின் எண்ணிக்கையால் மட்டும் ஏற்படுவதில்லை. நீதிமன்ற பணியாளர் பற்றாக்குறை, பகுப்பாய்வு அறிக்கைகள் தாமதம், வழக்குகளை ஒத்திவைக்கும் நடைமுறைக்கு ஆவணை முகாமைத்துவ குறைபாடு மற்றும் சட்டத்தரணிகள் சாட்சிகளின் வருகையின்மை போன்ற பல காரணிகள் இதில் செல்வாக்கு செலுத்துகின்றன. எதிர்க்கட்சிகளின் கவலை ஓய்வு வயது உயர்வை விட அது மேற்கொள்ளப்படும் காலமும் முறைமையும் சார்ந்ததாக உள்ளது. தற்போதைய உயர்நீதிமன்ற மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் பதவி காலத்தை நீடிப்பது குறிப்பிட்ட நபர்களை பதவியில் தக்கவைக்கும் அரசியல் முயற்சியாக மாறக்கூடும் என்ற சந்தேகம் எழுப்பப்படுகின்றது. அத்துடன் காலியாக உள்ள நீதிபதி பதவிகளை நிரப்பாமல் ஓய்வு வயதை நீடிப்பது வெளிப்படைத்தன்மை குறித்த கேள்விகளை உருவாக்குவதாக சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் கூறியுள்ளார். பொது வாக்கெடுப்பு அவசியமா என்பதிலும் அரசாங்கத்துக்கும் சட்டத்துறை தரப்புக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவுகிறது. நாளை 2ஆம் வாசிப்பு நடைபெறும் என்ற தகவல் தற்போதைய சட்ட நடைமுறையுடன் பொருந்தவில்லை. சட்டம் மூலம் ஆகஸ்ட் 18ஆம் தேதி முதலாம் வாசிப்புக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதால் அதன் அரசியலமைப்பு செல்லுபடி தன்மையை எதிர்த்து 14 நாட்களுக்குள் உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய முடியும். மனு தாக்கல் செய்யாவிட்டால் உயர்நீதிமன்ற தீர்மானம் சபாநாயகருக்கு அறிவிக்கப்படும் வரை அடுத்த கட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்படாது. அனுபவமிக்க நீதிபதிகளை தக்க வைத்தல் குறுகிய காலத்தில் ஓரளவு பயன் தரலாம். எனினும் நிலுவை வழக்குகளின் எண்ணிக்கை, ஒரு வழக்கை முடிக்க எடுக்கும் சராசரி காலம், ஒவ்வொரு நீதிமன்றத்துக்குமான நீதிபதி, பணியாளர் பற்றாக்குறை மற்றும் மின்னணு நீதிமன்ற திட்டத்தின் செயற்திறன் ஆகியவற்றை அளவிடக்கூடிய இலக்குகளுடன் அரசாங்கம் வெளியிட வேண்டும். இல்லையெனில் வழக்கு தாமதத்தை குறைத்தல் என்ற நிர்வாக நோக்கம் பதவிக்கால நீடிப்பு என்ற அரசியல் சர்ச்சையால் மறைக்கப்படும். ஆகவே இந்த திருத்தத்தின் உண்மையான சோதனை நீதிபதிகள் எவ்வளவு காலம் பதவியில் இருக்கின்றார்கள் என்பதல்ல, பொதுமக்களின் வழக்குகள் எவ்வளவு விரைவாகவும் சுயாதீனமாகவும் முடிக்கப்படுகின்றன என்பதேயாகும்.